இந்திய வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் டிசம்பர் 17ஆம் தேதி பிற்பகல் வரைக்குமே ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. இவங்க 3 மணிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கும் போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் எல்லாம் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பெய்து விட்டது. அந்த மேக குவியல்கள் மேலும் தீவிரமடைந்தது, நகராமல் ஒரே இடத்துல நின்று நீண்ட நேரம் மழைப்பொழிவு கொடுத்திருக்கு. அதன் காரணமாக இந்த ஒரு வரலாறு காணாத ஒரு பேரிடர் பெரும் மழைப்பொழிவு வந்து தென் மாவட்டங்கள் சந்தித்திருக்கு. இது போன்றதான் மிக்ஜம் புயலும் வந்து கடல்ல மையம் கொண்டப்ப மிக்ஜம் புயலின் மேற்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் விழுந்தது. இரண்டுமே ஒரே நிகழ்வு தான். ஆனால் மிக்ஜம் புயலை விட தென் மாவட்டங்கள்ல தற்போது மழைப்பொழிவு அதிகம். குறிப்பா திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல வந்து அடுத்த 18 மணி நேரத்திற்கு அதீத மழைப்பொழிவு நீடிக்கும். மழைப்பொழிவு நாளை காலை முதல் படிப்படியாக குறைய தொடங்கினாலுமே அணைகள்ல வந்து ஒரு அபாயமான ஒரு எச்சரிக்கையாக தான் அடுத்த 2 நாட்களுக்கு காணப்படும். பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு கிராமங்கள்ல என்ன நிலைங்கிறதே வந்து வெள்ள தெரியாத நிலை தான் இருக்கு. யாராலையுமே தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு தொடர்பு நிலையும் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. குழந்தையின்மை, ஆண்மை குறைவு பிரச்சனைகளுக்கு டாக்டர் ஜான்சனின் செயின்ட் ஆந்தோனி சித்த மருத்துவ நிலையம், கோடம்பாக்கம், சென்னை. டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தனியார் வானிலை ஆய்வாளர் மற்றும் ஆர்வலர் திரு ஹேமச்சந்திரன் நம்முடன் இருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 150 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தென் மாவட்டங்களை மழை வெளுத்து வாங்கியிருக்கு. இந்த மழையை எதிர்பார்த்தமா எப்படி சார்? அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரே இடத்துல மையம் கொண்டு தென்கோடி மாவட்டங்கள்ல, குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல அதீத மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. குறுகிய காலத்துல பெரும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு 50-60 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட 95 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. அதாவது அதீத மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனா இந்த பெரும் மழைப்பொழிவு தற்போது பதிவாயிருக்கு. அதாவது ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மழைப்பொழிவு சாதாரணமா சொல்லுவோம், ஆனா நம்ம எதிர்பாராத விதமாக அதிக மழை பெய்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா 4ஆம் தேதி மிக்ஜாம் புயல் சென்னையில வந்து நம்ம எதிர்பார்த்த மழையோட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறையை நம்ம எதிர்பார்த்தோட மழை அதிகமா பெய்திருக்கு. என்ன காரணம் சார்? இல்ல, இது இரண்டுமே பாத்தீங்கன்னா மிக்ஜம் வந்து சென்னைக்கு அருகே வந்து ஒரு புயல் சின்னம் நிலை கொண்டு ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் கடல்ல நிலை கொண்டு தொடர்ந்து மழைப்பொழிவு கொடுத்தது. ஒரு 18 மணி நேரம் நகராமல் என்று மழைப்பொழிவு கொடுத்தது. தற்போது பாத்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரமாக ஒரே இடத்துல நிலை கொண்டிருக்கு. இது போன்ற சலனங்கள் ஒரு இடத்துல நிலை கொண்டு மழைப்பொழிவு கொடுக்கும் போது இது போன்ற அதீத மழைப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். அதன் காரணமாக தான் அந்த குறுகிய காலத்துல பெருமழை நிகழ்வு தென்கோடி மாவட்டங்கள்ல பதிவாயிருக்கு. இந்த மழையை வந்து தமிழக அரசு எதிர்பார்த்துச்சா இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டாதா எப்படி சார்? இல்ல, தமிழக அரசை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்திய வானிலை மையம் கொடுக்கப்படும் அவங்களோட அலர்ட் பொறுத்துதான் அவங்க முன்னெச்சரிக்கை எடுப்பாங்க. இந்திய வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் டிசம்பர் 17ஆம் தேதி பிற்பகல் வரைக்குமே ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்திருந்தாங்க. ஆரஞ்சு அலர்ட் வந்து இயல்பாகவே அடிக்கடி நீங்க அனைவருமே நம்ம பார்க்கக்கூடியதுதான். அவங்க பிற்பகல் 3 மணிக்கு தான் ரெட் அலர்ட்டா மாத்துறாங்க தென்கோடி மாவட்டங்களுக்கு. ஆனா தென் மாவட்டங்கள்ல காலை முதலே இந்த அதீத மழைப்பொழிவு தொடங்கி விட்டது. அதாவது இவங்க 3 மணிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கும் போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் எல்லாம் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பெய்து விட்டது. மழை பெய்து தொடர்ந்து பெய்யும் பட்சத்துல அந்த நேரத்துல அவங்க ரெட் அலர்ட் கொடுக்கும் போது அந்த நேரத்துல அவங்க தமிழக அரசுக்கு தெரிவிக்கும் போது தமிழக அரசுக்கு ஒரு கால அவகாசமே இல்லாத ஒரு சூழல் தான். ஏன்னா இந்திய வானிலை மையத்திலிருந்து முன்பே அறிவிப்பு கிடைத்திருந்தால் அவர்கள் முன்னெச்சரிக்கை எடுத்திருப்பார்கள். அந்த ஒரு சூழல் வந்து அமையலன்னு தான் நம்ம சொல்லணும். இல்ல, என்ன காரணம் இப்ப இவ்வளவு மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது இந்திய வானிலை முன்னாடியே தெரிவிக்காது? என்ன காரணம்? இல்ல, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எங்களால சொல்ல முடியல. ஏன்னா உங்களுக்கு மிக்ஜம் புயல் பாத்தீங்கன்னா புயல் டிசம்பர் 4ஆம் தேதி தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளில் மழை பெய்துகிட்டு இருக்கு. அதீத மழைப்பொழிவு, யாருமே வீடுகளை விட்டு வெளியேறாத ஒரு சூழல். அந்த சூழல்ல பிற்பகல் 12:30 மணிக்கு வந்து ரெட் அலர்ட் திருப்பி வாங்குறாங்க சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு. அவர்கள் எதனால இந்த அறிவிப்புகள்ல மாற்றம் ஏற்படுது, எதனால அவர்கள் ரெட் அலர்ட் கொடுக்க தயங்குகிறார்கள் என்பது வந்து நம்மளால குறிப்பிட முடியல.
ஆனா இது போன்ற ஒரு அதீத மழைப்பொழிவு பெய்யும் பட்சத்துல இந்திய வானிலை மையம் சற்று எச்சரிக்கையாக அரசுக்கு முன்பே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பே வந்து அறிவிப்பு கொடுக்கும் பட்சத்துல அவர்கள் முன்னெச்சரிக்கை எடுக்க சாதகமாக இருக்கும். மக்களும் சற்று விழிப்புணர்வா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதாவது இப்ப நம்ம எதிர்பார்த்ததை விட மழை கொஞ்சம் அதிகமா பெஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம எதிர்பார்த்தோமா போல கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு மழை பெய்யும் நம்ம யாருக்கும் எதிர்பார்க்கல. இதற்கு என்ன காரணம்? அந்த தாழ்வு பகுதி ஒரே இடத்துல அமைந்து அந்த காற்று குவிதல், ஈரப்பதம் மிகுந்த வலுவான வடகிழக்கு காற்று குவிதல் தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் மீது விழுந்தது. இது கடலோர பகுதியாக இருந்தால் அந்த காற்று குவிதல் மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் அந்த காற்று குவிதலில் இருந்து மழை மேகங்கள் கடலுக்கு வந்திருக்கும். ஆனா இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விழும் பட்சத்துல அந்த மேக குவியல்கள் மேலும் தீவிரமடைந்தது, நகராமல் ஒரே இடத்துல நின்று நீண்ட நேரம் மழைப்பொழிவை கொடுத்திருக்கு. அதன் காரணமாக இந்த ஒரு வரலாறு காணாத ஒரு பேரிடர் பெரும் மழைப்பொழிவு வந்து தென் மாவட்டங்கள் சந்தித்து கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடலோர மாவட்டங்கள்ல நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம், இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு கணிக்கலாம். ஆனா இப்ப இந்த விருதுநகர், தென்காசி இந்த மாவட்டங்கள்ல இவ்வளவு மழை பெய்ய வேண்டிய காரணம் என்ன சார்? அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காற்று குவிதல் சாதகமாக அமைந்ததன் காரணமா இந்த தாழ்வு பகுதி நகர்ந்து சென்றிருந்தால், அதாவது குமரிக்கடலில் இருந்து தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல் அப்படி நகர்ந்து சென்றிருந்தால் இவ்வளவு பெரிய மழை வந்திருக்காது. ஒரே இடத்துல மையம் கொண்டு அதுக்கு சாதகமான காற்று குவிதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் மாநகர் பகுதி மற்றும் கடலோர பகுதிகள் என ஒட்டுமொத்த தென்கோடி மாவட்டங்கள் மீதுமே விழ தொடங்கியது. இதன் காரணமா தான் இந்த அளவுக்கு ஒரு அதீத மழைப்பொழிவு குறுகிய காலத்துல வந்திருக்கு. இது போன்றதான் மிக்ஜம் புயலும் வந்து கடல்ல மையம் கொண்டப்ப மிக்ஜம் புயலின் மேற்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதி வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் விழுந்தது. இரண்டுமே ஒரே நிகழ்வு தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிகழ்வு தான். ஆனால் மிக்ஜம் புயலை விட தென் மாவட்டங்கள்ல தற்போது மழைப்பொழிவு அதிகம், அதீத மழைப்பொழிவு. இது வந்து ஒரு வரலாறு காணாத மழைப்பொழிவு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து எந்தெந்த மாவட்டத்துல அதிக மழைப்பொழிவு பெஞ்சிருக்கு அப்படின்னு விவரம் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தூத்துக்குடி மாவட்டத்தின் காயல்பட்டினத்துல 95 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. திருச்செந்தூர் பகுதிகளில் 69 சென்டிமீட்டர் மழையும், ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் 62 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. கோவில்பட்டியில 47 சென்டிமீட்டர், தூத்துக்குடியின் பல்வேறு இடங்கள்ல, அதாவது கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல 35 சென்டிமீட்டருக்கு மேல் கடந்த 24 மணி நேரத்துல மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் மூலக்காரன்பட்டியில் 61 சென்டிமீட்டர் மழையும், மாஞ்சோலையில் 55 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. ஊத்து போன்ற பகுதிகளில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. நாலுமுக்கு, பாளையங்கோட்டையில் 47 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தென்காசி மாவட்டத்துல குண்டார் அணை பகுதிகளில் 51 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. செங்கோட்டையில 30 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. குமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மயிலாடி பகுதிகளில் 31 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஒட்டுமொத்தமாக தென்கோடி மாவட்டங்கள் அனைத்திலுமே 35 முதல் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இதுல குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல மாவட்டத்தின் சராசரியே, ஒட்டுமொத்த மாவட்டத்தின் சராசரியே 38 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல மாவட்டத்தின் சராசரி 35 சென்டிமீட்டர் அளவிற்கு பதிவாயிருக்கு. இதுவரையும் பெஞ்ச மழையிலே பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல எல்லாம் மக்கள் எல்லாம் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு நடவடிக்கை எவ்வளவு மழை பெய்ய போகுது அப்படின்னு உங்களால தெரியப்படுத்த முடியுமா சார்? குறிப்பா திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல வந்து அடுத்த 18 மணி நேரத்திற்கு அதீத மழைப்பொழிவு நீடிக்கும். குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 18 மணி நேரத்துல, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி மேலும் வந்து 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது. தற்போதைய நிலையில தென்கோடி மாவட்டங்கள்ல மழை சற்று குறைந்திருக்கலாம். வரக்கூடிய மணி நேரங்கள்ல மேலும் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பா திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் குமரியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று இரவு டிசம்பர் 18ஆம் தேதி இரவு ஒரு அதீத மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில். இதன் காரணமா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் பல்வேறு இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் வந்து இருக்கு. அதாவது இதுவரை பெஞ்ச மழைக்கு தென் மாவட்ட மக்கள் வந்து தண்ணியில தத்தளிக்கும் போது அடுத்து வரப்போ மழையை எப்படி சமாளிக்க போறாங்க? அது பாத்தீங்கன்னா இப்ப நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியின் கடலோர பகுதிகளில் பெரும் மழைப்பொழிவு, பிற பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இருந்தது. ஆனா கடலோரத்துல அதீதமாக மழைப்பொழிவும், பிற பகுதிகளில்
பரவலாகவும் மழை பதிவானது. தற்போது இன்று முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை தீவிரம் அடையுது. அதீத மழைப்பொழிவு, பெரும் மழை அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அடுத்த 2 தினங்கள் வெகுவாக அதிகரிக்கும். தற்போதே பாபநாசம், மணிமுத்தாறு போன்ற முக்கிய நதிகள், தாமிரபரணி ஆற்றுகள்லாம் வந்து நீர்வரத்து 1 லட்சம் கனஅடி கிட்ட இருக்கு. அணைகள் வந்து முழுமையாக நிரம்பி விட்டது. அணைகள்ல இருந்து நீர் திறப்பும் வெகுவாக அதிகரித்து வருகிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அடுத்த 18 மணி நேரம் நீடிக்கும் மழையினால் அடுத்த 2 தினங்களுக்கு அதீதமான நீர்வரத்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால் அணைகள்ல இருந்து ஒரு உபரி நீர் பெருமளவிற்கு திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு அடுத்த 2 தினங்கள். மழைப்பொழிவு நாளை காலை முதல் படிப்படியாக குறைய தொடங்கினாலுமே அணைகள்ல வந்து ஒரு அபாயமான ஒரு எச்சரிக்கையாக தான் அடுத்த 2 நாட்களுக்கு காணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. மழையின் பாதிப்பு எத்தனை நாளைக்கு தொடரும்? இதை எப்படி சமாளிக்கிறது சார்? இந்த மழைப்பொழிவு பாத்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி காலை முதல், நாளை காலை முதல் இந்த அதீத மழைப்பொழிவு குறைந்துவிடும். படிப்படியாக மழைப்பொழிவு குறைய தொடங்கும். தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல டிசம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும். பெரிய பாதிக்கும் அளவிற்கு மழை இருக்காது. ஆனா தற்போது வரை பெய்திருக்கும் மழையினால் நாளைய தினம் முதல் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கும். அணைகள் அனைத்துமே நிரம்பி இருப்பதனால் சற்று எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம். தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள். அதிக மழை பெய்ந்துட்டு இருக்க தென் மாவட்டங்கள்ல புயலுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப மழை அதிகமா பெய்யும் போது புயல் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சோ ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புயல், காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலுக்கு வாய்ப்பு இல்லை. தற்போதைய நிலையில அடுத்த 10 நாட்களுக்கு புயல் சின்னம் உருவாகுவதற்கான வாய்ப்பு குறையுது. மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக தான் அமையும். இப்ப மிக்ஜமே எடுத்துக்கிட்டாலுமே காற்று பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது, ஒரு பெரும் மழைப்பொழிவு தான். அடுத்து டிசம்பர் இறுதியில மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு டிசம்பர் 4வது வாரத்துல. அதன் காரணமாக டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் இருக்கு. இப்ப தென் மாவட்டங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, இப்ப இதே மாதிரி டெல்டா மாவட்டத்துல பெய்ய வாய்ப்பு இருக்கா? டெல்டா மாவட்டங்கள்ல டிசம்பர் இறுதி, ஜனவரி முதல் வாரங்கள்ல பரவலாக நல்ல மழைப்பொழிவு இருக்கு. அடுத்து வரக்கூடிய நிகழ்வு எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும், எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு முடிந்த பிறகுதான் நம்ம அதை பத்தி ஒரு தெளிவான ஒரு இதை எடுக்க முடியும். அது வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவுக்கு மழை தீவிரமா இருக்கும் அப்படிங்கறத குறிப்பிடலாம். ஆனா டிசம்பர் 25 முதல் ஜனவரி 10 வரையிலான காலகட்டத்துல கடல் சார்ந்த அலைவுகள் மீண்டும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தருவதால் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜனவரி முதல் 2 வாரங்கள்ல வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான சூழலும் தற்போது உருவாகி இருக்கு. அதாவது இப்ப தென் மாவட்டங்களில் பெய்த மழையை போலவே சென்னையில் இந்த மழை பெய்திருந்தால் சென்னை மாவட்டங்கள் எப்படி ஸ்தம்பிச்சிருக்கும்? கண்டிப்பாக இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். மிக்ஜம் புயலை பொறுத்தளவுக்கு அதுவே அதீத மழை தான். இருந்தாலும் அதை விட 2 மடங்கு மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள்ல பதிவாயிருக்கு. இது போன்ற மழையை சென்னை போன்ற மாநகர பகுதிகள் சந்தித்தால் பெரிய பேரிடர். ஆனா தற்போதைய நிலையில தென் மாவட்டங்கள் பேரிடரை சந்திச்சிருக்கு. பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு கிராமங்கள்ல என்ன நிலைங்கிறதே வெள்ள தெரியாத நிலை தான் இருக்கு. யாராலையுமே தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு தொடர்பு நிலையும் துண்டிக்கப்பட்டிருக்கு. யாராலையும் அங்கு செல்ல முடியாத நிலை இருக்கு. பல்வேறு இடங்கள்ல அணைகள், ஆறுகள்ல உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்த 2 தினங்கள் அனைத்து விதமான ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து தென் மாவட்ட மக்களுக்கு முழுமையான ஒரு உதவ வேண்டிய இடத்துல அரசும் பிற மாவட்ட மக்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தென் மாவட்டங்களில் பெய்த மழை சென்னை மாவட்டத்தில் பெய்திருந்தா இப்ப சென்னையே மூழ்கி இருக்க வாய்ப்பு இருக்குமா? இல்ல, அப்படி நம்ம சென்னை பெரிய ஒரு பேரிடரை பெய்த மழை பாதிதான் இப்ப சென்னையில பெய்ஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இப்ப தென் மாவட்டத்தில் இந்த மழை சென்னையில பெய்ஞ்சா தென் மாவட்டம் ஏதாவது சென்னையே மூழ்கி இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். ஆமா, சென்னையே பெரிய ஒரு பேரிடரை சந்திச்சிருக்கும். இது எந்த அளவுக்கு அந்த மாதிரி மூழ்கி இருக்கும் அப்படிங்கிறத விட பெரிய பேரிடரை சந்திச்சிருக்கும். தென் மாவட்டங்களை விட சென்னையில அதன் பாதிப்பு மிகவும் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம எதிர்பார்த்த மழையை விட அதிகமா பெய்ஞ்சிருக்கு. சோ இந்த மழையின் காரணமாக என்ன பருவ காலநிலை மாற்றப்பட்டிருக்கா எப்படி சார்? இல்ல, இந்த வருடம் எல்லினோ மற்றும் நேர்மறை ஐஓடி ஆண்டு, அதே போல கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக இருக்கும். குறுகிய காலத்துல பெருமழை நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. சலனங்கள் கடற்கரை அருகே நிலை கொள்ளும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. எப்பயுமே சலனங்கள், அதாவது ஒரு காற்று சுழற்சியோ, தாழ்வு பகுதியோ, புயலோ ஒரு இடத்துல நகர்ந்து அது தொடர்ந்து நகர்ந்து போகாமல் ஒரு இடத்துல நிலை கொள்ளும் பட்சத்துல இது போன்ற மழைப்பொழிவு வரக்கூடிய ஆண்டுகள்லையும் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் ஏற்படும்.
எப்பயுமே ஒரு இடத்துல நிலை கொள்ளுது, மையம் கொள்ளுது, நகராமல் ஒரே இடத்துல நீண்ட நேரம் நிற்கும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் பட்சத்துல மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக அது எந்த பகுதிக்கு அருகே நிலை கொள்ளுது அப்படிங்கிறத பார்க்கணும். சென்னைக்கு அருகே மிக்ஜாம் நிலை கொண்டது, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை. கன்னியாகுமரி குமரி கடல் பகுதிகளில் தற்போது தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கு, தென்கொடி மாவட்டங்கள்ல மழை. இது போன்று எங்கு நிலை கொள்ளுதோ, நகராமல் சலனம் நிற்குதோ அங்கு இது போன்ற மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவா டிசம்பர் மாசம் மழை பெய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்துல இப்ப மழை பெய்துட்டு இருக்கும் போதே மழை விட்டோம்னா திரும்ப பனியும் ஸ்டார்ட் ஆகுது. என்ன காரணம்? பருவநிலை மாற்றம் அடைஞ்சிருக்கா? இது என்ன காரணம் சார்? இல்ல, இயல்பாகவே வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல பருவமழை தீவிரமடையும் காலகட்டத்துல மழைப்பொழிவு இருக்கும். பருவமழை சற்று தீவிரம் குறையும் போது பனிப்பொழிவு வந்துவிடும். இது இயல்பான ஒன்றுதான். அதுவும் டிசம்பர் மாதத்துல நம்ம இருக்கும் காரணத்தினால் பனிப்பொழிவு அப்படிங்கிறது வரக்கூடிய வாரங்கள்ல படிப்படியாக அதிகரிக்கும். ஆனால் பனிப்பொழிவு அதிகரிப்பதனால் மழைப்பொழிவு விலகியது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இது ஒரு தற்காலிகமாக இடையிடையே பனிப்பொழிவு இருக்கும். மீண்டும் அடுத்தடுத்த சுற்றுகள்ல அடுத்தடுத்த மழைப்பொழிவு மழைப்பொழிவு கொடுக்கும். ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இது லேட்டா தான் பனிப்பொழிவு ஸ்டார்ட் ஆகும். இப்ப இந்த முறை என்னன்னா மழை நின்னோன்னு ஆட்டோமேட்டிக்கா பனிப்பொழிவு ஸ்டார்ட் ஆகுது. அதான் கேட்கிறேன், பருவநிலை மாற்றம் வந்திருக்கா? என்ன, இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்ல, அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கும்போது மேகங்கள் ஒரு மூடு பனி போன்ற மழை பெய்யும் போதே பனி போன்ற ஒரு சூழல் தெரியும். அது முழுமையான பனிப்பொழிவு கிடையாது. அதே போல பனிப்பொழிவு விலகும் போது மழைப்பொழிவு தொடங்கும் போதும் பனியும் மழையும் சேர்ந்து இருக்கும். அது ஒரு நாட்கள், அதாவது பனிப்பொழிவு நீடித்து மழைப்பொழிவு தொடங்கும் போது பனியும் மழையும் சேர்ந்திருக்கும். அடுத்தடுத்த நாட்கள்ல பனிப்பொழிவு முழுமையாக விலகிவிடும். மீண்டும் பனிப்பொழிவு தொடங்கும் போது அன்னைக்கு பாத்தீங்கன்னா பனியும் மழையும் சேர்ந்திருக்கும். அடுத்தடுத்த நாட்கள்ல பனிப்பொழிவு அதிகரித்துவிடும், மழை விலகிவிடும். இப்ப இந்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கடலோர பகுதியில கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கும்? இல்ல, இந்த தாழ்வு பகுதியினால் கடல் சீற்றம் பெரிதாக இருக்காது. கடல் கொந்தளிப்பாக காணப்படாது. ஆனால் கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக 40-50 கிலோமீட்டர் வேகத்துல சூறைக்காற்று வீசும் தென்கொடி மாவட்டங்கள்ல. எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் எதிர்பார்க்கலாம் சார் தென் மாவட்டங்கள்ல? குறிப்பா திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நாளை காலை டிசம்பர் 19ஆம் தேதி காலை 8:30 மணிக்குள்ளாக மேலும் 50-60 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓரிரு இடங்கள்ல 60 சென்டிமீட்டருக்கு மேலும் மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியா சந்திப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி.